உதகையில் உறைபனி பொழிவு தொடங்கியிருக்கிறது. 50 நாட்களுக்கு பிறகு உறைபனி காலம் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புல்வெளிகள் வாகனங்களின் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உறைபனி படிந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, விவரங்களை சொல்லலாம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்கால சீசன் காலமாகும். இதன் காரணமாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தொடக்கத்திலேயே இந்த உறைபனி பொழிவு என்பது காணப்படும். பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் கடும் குளிரும், அதிகாலை நேரங்களில் உறைபனிவு காணப்படும். இந்த 3 மாத காலங்களுக்கு இதே நிலை நீடிப்பதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததன் காரணமாக சுமார் 50 நாட்கள் தாமதமாக தொடங்கியிருக்கிறது. நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்க வேண்டிய இந்த உறைபனி பொழிவு என்பது தற்போது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியான இன்றைய தினம் இன்று அதிகாலை முதல் தொடங்கி இருக்கிறது. இதனால் இன்று காலை உதகை நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பனியானது படிந்து காணப்பட்டது. உதகை அருகே இருக்கக்கூடிய பிங்கர் போஸ்ட், தலைக்குந்தா, HPF பகுதிகளில் தான் இன்றைய தினம் அதிகமாக உறைபனி படிந்து காணப்பட்டது. இதன் காரணமாக கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முடங்கி இருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக தலைக்குந்தா பகுதியில் 1 டிகிரி செல்சியஸ் பதிவான நிலையில் உதகை நகரில் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இன்று காலை, அதாவது நேற்றைய தினம் அதிகமான கடும் குளிர் நிலவிய நிலையில் இன்று காலை எழுந்து பார்த்தவுடன் வாகனங்கள் மீதும் அங்க இருக்கக்கூடிய புல்வெளிகள் மீதும் அதாவது படிந்திருக்கக்கூடிய நீர்த்துளிகளானது வெப்பநிலை குறைந்ததன் காரணமாக அப்படியே பனிக்கட்டியாக மாறி அதை வெண்ணிறம் கம்பளம் போர்த்தியது போல காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களும் சிறுவர்களும் அந்த வாகனங்கள் மீது படிந்திருந்த உறைபனியை தங்களது கைகளால் எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். இனிவரும் நாட்களில் இந்த வெப்பநிலை குறைந்து 0 டிகிரிக்கு செல்லும் நிலை இருப்பதுடன் பொதுமக்களின் நிலையும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த உறைபனி பொழிவு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அதிகாலை நேரங்களில் 9 மணி வரை முடங்கி காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.